ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் விஜய் வெளியில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உனக்காக விஜய் விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நான் எப்படி நம்புறது? இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு தடவை வாக்கு கொடுத்துருக்கேன், இதை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் கடைசியாக தன்னோட குழந்தை மேலே வந்து சத்தியம் பண்ணுறாங்க. அப்போ ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாங்க வெண்ணிலா. அதனால் ஒன்றுமே பேச முடியல, ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போதே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில் ஆமாம் எனக்கும் விஜய்க்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், எப்படியாவது விஜய் வெளியில் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பிடுவேன் வெண்ணிலா அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்புறம் நர்ஸ் வந்து இது மாதிரி போலீஸ் வந்துட்டாங்க மேடம், இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி ரொம்பவே எமோஷனாக அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் வராங்க, நம்ம வெண்ணிலா கிட்ட வாக்குமூலமும் வந்து கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நடந்தது என்னவோ அதை எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாங்க. விஜய்க்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அந்த இடத்துல விஜய் இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் வந்து வெண்ணிலா சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் வந்து கேட்குறாங்க. ஓகேங்க, யார் யாரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னும் போது தன்னோட மாமாவும் என் கூட தான் இருந்தாங்க, இந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுறாங்க, ஊரில் இருக்காங்க அப்படின்ற தகவலையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து அவங்கள தேடி வந்து போகிறாங்க. இப்படி நம்ம குமரன் வந்து எப்படியாவது வந்து வெண்ணிலாவோட மாமாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும், விஜய் வந்து வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அடுத்ததாக பசுபதிக்கும் வந்து உண்மை தெரிய வருது, இந்த மாதிரி வந்து வாக்குமூலம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவை வந்து நம்ம எப்படியாவது கடத்தி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறமா இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகாது, உடஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ தன்னோட ஆட்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து தனியாக வந்து மறைமுகமாக கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. பசுபதியோட ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, குமரன் அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட மாமா இவங்க 2 பேரையும் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து தாக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேரையும் காப்பாற்றி அதுக்கப்புறமா வந்து கைது பண்ணுறாங்க அந்த ஆட்களை. ஸோ பசுபதியும் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து போலீஸ்க்கு வந்து தெரிய வரல. இன்னொரு பக்கம் வந்து நிவின் ராகினி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ராகினி மூலியமாக பசுபதி எங்கே இருக்காரு அப்படின்ற உண்மையும் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சுக்கிறாரு. பசுபதியை நேரில் பார்த்த நிவின் பசுபதியோட மனசுக்குள்ளே வந்து என்ன தோணுதுன்னா, நம்மளை வந்து பிடிக்க தான் தன்னோட பொண்ணோட வந்து பழகியிருக்காரு அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு ராகினிக்கிட்டையும் வந்து சொல்கிறாரு. என்ன ராகினி, நீ இவனை பற்றி இன்னுமா புரிஞ்சுக்காமல் இருக்க, நீனு என்னை பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட இப்போ பழகிட்டு இருக்கான், அது கூடவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசுபதி வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட ராகினிக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது, ஏன்னா வந்து நல்லா பேசுகிறாரே அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இல்லைப்பா, எனக்கு முன்னாடியே ஒரு டவுட் இருந்துச்சு, சரி நம்ம நிவின் ஆச்சு, நம்ம கசின் ஆச்சு அப்படின்ற ஒரு இதில் தான் நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் வந்து சொல்கிறாங்க. முக்கியமான ஆதாரம் வந்து வெண்ணிலா கொடுத்த ஆதாரத்தின் பேரில் விஜய் வந்து வெளியில் வராரு. விஜய் வெளியில் வந்ததும் காவேரியை தான் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து வெளியில் வந்த விஷயம் வந்து காவேரி அவங்களுக்கும் வந்து தெரிய வருது. ஸோ நம்ம வந்து வெண்ணிலாவுக்கு கொடுத்த சத்தியத்தை வந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, கண்காணாத இடத்துக்கு வந்து தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப வந்து முயற்சிக்கிறாங்க. இந்த சமயத்தில் காவேரி, நீங்கள் சொன்ன முடிவு தாம்மா, நான் வந்து இங்கேருந்து விலகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்களா, இல்லை இதன் மூலியமாக வந்து தான் கர்ப்பமாக இருக்குன்ற விஷயத்தையும் வந்து ரிவீல் பண்ணுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.